நெக்ஸ்ட் வந்து அந்த 4 லெசன் வரும் இல்லையா? எந்த லெசன்னா படே கர் கி பேட்டி, டிப்டி கலெக்டரி, பத்லு குமார், உஸ்கி மாँ இந்த 4 லெசனுக்கும் காமனான பாயிண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு 7 மார்க் வரும். இந்த காமன் பாயிண்ட்ஸை நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதிடணும். 1 2 3 4 இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் எஸ்ஸேக்கும் இது எழுதணும். ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரஸ்தாவனா. கஹானி தத்துவன்கோ லேக்கர், அதாவது கதைகளோட தத்துவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு வித்வானோன் மே மத் பேத் ஹே. வித்வானோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மத் பேத் ஹே வித்தியாசம் கிடையாது. கஹானி தத்துவன்கோ லேக்கர், கஹானி தத்துவங்களை எடுத்துகிட்டு வரும்போது வித்வான் மே மத் பேத் ஹே, ஸ்காலர்ஸ்க்கு நடுவில் டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. யஹா ஆன் இங்கே பகுமானிய தத்துவன்கே ஆதார் பர், பகுமானிய தத்துவம்னா மல்டிபிள் தத்துவங்கள், மல்டிபிள் ஃபிலாசபியை ஆதாரமாக கொண்டு இங்கே டிப்டி கலெக்டருக்குன்னு இடத்துல நீங்கள் என்ன லெசன் வருதோ உஸ்கிமானா உஸ்கிமா, பத்லு குமார்னா பத்லு குமார் அந்த டைட்டில் போட்டுக்கணும். ஓகேவா? அது போட்டுட்டு கஹானிக்கே ஆலோசனா கி ஜாதிகே, இந்த கதையை நம்ம ஆலோசனை பண்ணிருக்கோம், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சீர்ஷக்கு என்ன பாயிண்ட் காமன், சீர்ஷக்குன்னு டைட்டில் போட்டு இதை கண்டிப்பாக எழுதணும். இஸ் கஹானி கேலியே डिप्टी कलेक्टरी उत्तम शीर्षक है. ओके, सो इस कहानी के लिए डिप्टी कलेक्टर केटा डिप्टी कलेक्टर, बदलू कुमार ना बदलू कुमार, उसकी माँ ना उसकी माँ, बड़े घर की बेटी ना बड़े घर की बेटी. ஸோ டைட்டில் போட்டு இந்த கஹானிக்கு இதுதான் சூட்டபிள் டைட்டில், பெஸ்ட் டைட்டில். ஓகே, உச்சித் சீர்ஷக்குன்னு ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க. ஓகேவா? உச்சித். ஓகேவா? உச்சித்னா உத்தம்னா பெஸ்ட்டு, உச்சித்னா சூட்டபிள். இது 2 பாயிண்ட்டும் 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, பிரஸ்தாவனா காமன் பாயிண்ட் சொல்லியாச்சு, சீர்ஷக் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு கதோபகதன். கிசி பி கஹானிக்கோ, இந்த ஹைலைட் பண்ணுறது மட்டும் எழுதுனா போதும். கிசி பி கஹானிக்கோ ஆகே படானே கேலியே, எந்த ஒரு கதையையும் ஆகே படானே கேலியே முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு கதோபகதன் கான்வர்சேஷன் சகாயத்தா கருத்தா ஹே, கான்வர்சேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ கிசி பி கஹானிக்கோ எந்த ஒரு கதையும் ஆகே படானே கேலி முன்னோக்கி கொண்டு போக கதோபகதன் சகாயத்தா கருத்தா ஹே, கான்வர்சேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். யஹ் கனஹானி. ஓகே, இந்த கதை பார்த்திங்கன்னா ஏக் வேச்சன், இந்த பாப்பு, இது அப்பா சம்மந்தப்பட்ட கதைனா பாப்பு, உஸ்கி மானா மா. ஓகேவா? அப்புறம் வந்து அந்த பத்லு குமாரில் வேச்சன் பாப்புனே போட்டுக்கலாம், இல்லை பத்தி அப்படின்னு போட்டுக்கலாம், ஏன்னா அவர் ஹஸ்பண்ட் தானே, அந்த மாதிரி அந்த வார்த்தையை மாற்றிக்கோங்க. ஓகே, बेचन बाप की कहानी, इसलिए उसके हर कदम में அவருடைய ஒவ்வொரு கதன்லையும் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் உரையாடல்லையும் உன்கா புத்திர பிரேம் ஜல்கதா ஹே, அவருடைய புத்திர பிரேம் ஜல்கதா ஹேனா வெளிப்படுது. புத்திர பிரேம்னா என்னது, மகன் மேலே வச்சுருக்க ஆசை. ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேச்சன் பாப்புன்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு படேகர் கி பேட்டினா வேச்சன் ஸ்திரீ கி கஹானி போடணும். அதே மாதிரி உஸ்கி மானா வேச்சன் மா கி கஹானி, வேதனைப்படக்கூடிய அம்மாவுடைய கதை. பத்லு குமார்னா வேச்சன் பத்தே கி கஹானின்னு போடணும், ஏன்னா அவர் புருஷன் ரொம்ப கவலைப்படுறாருல, ரதியா இறந்த அதனால். ஓகேவா? ஸோ கிசி பி கஹானிக்கோ எந்த ஒரு கதையும் ஆகே படானே கேலியே முன்னோக்கி கொண்டு போக கதோபகதன் சகாயத்தா கருத்தா ஹே, கான்வர்சேஷன் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ்லியே ஹர் கதன்மே ஒவ்வொரு கதன்லையும் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லையும் புத்திர பிரேம் ஜல்கதா ஹே, புத்திர பிரேம்ன்றது வெளிப்படுது. பாத்திர சித்திரன் யஹு ஷக்கல்தீப் பாபு கி கஹானி. ஓகேவா? ஹீரோ பேரை இங்கே போடணும். ஓகேவா? அங்கே யாரோட ஆனந்தியோட யஹு ஆனந்தி கி கஹானி ஃபஸ்ட்டுனா படேகர் கி பேட்டினா. தேர்டு பத்லு குமார் கி கஹானி. ஃபோர்த்து உஸ்கி மா, அது ஜானகி और लाल की கஹானின்னு போடணும். இஸ் தர உன்கா பாத்திர சித்திரன் கூபு ஹுவா ஹே. ஸோ அவங்களுடைய பாத்திர அந்த கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டு காமனாக எழுதணும். பாஷா சைலி. ஸோ இஸ் கஹானிக்கே பாஷா சைலி சரல் ஹே, அதாவது மொழி தோரணை, அதாவது லாங்குவேஜோட ஸ்லாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஷைலினா ஸ்லாங்கு. ஸோ லாங்குவேஜ் ஸ்லாங்கு சரல் ஹே ஈஸியானது. ரோசனா ஜிந்தகிமே அன்றாட வாழ்க்கையில் ஹம் ஜோ சோச்சத்தே அவர் போல்தே ஹே, நம்ம என்ன யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ. ரோசனா ஜிந்தகிமே அன்றாட வாழ்க்கையில் ஹமே கியா போல்தே ஹே சோச்சத்தே ஹே, நம்ம என்ன யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ, வேஹி பாத்தேன் அந்த வார்த்தைகளை தான் பத்தாயி கை ஹே இங்கேயும் பேசியிருக்காங்க. நம்ம என்ன டெய்லி வாழ்க்கையில் பேசுகிறோமோ யோசிக்கிறோமோ அதே வார்த்தைகளை தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. इसलिए அதனால் अंग्रेजी शब्दों को प्रयोग किया गया है, அதனால் இங்கிலீஷ் வேர்ட்ஸை प्रयोग किया गया है யூஸ் பண்ணிருக்காங்க. इस कहानी के लिए இந்த ஸ்டோரிக்கு यही उत्तम शैली, இதுதான் பெஸ்ட்டான ஸ்லாங்குன்னு ஜான் படுத்தி ஹே தெரிஞ்சுக்க முடியுது. இஸ் கஹானி கா பாஷா शैली सरल है, லாங்குவேஜோட தோரணை ஈஸியானது. ரோஸ்னா ஜிந்தகி அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஜோ சோச்சதே और बोलते हैं, நம்ம என்ன யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ
வேஹி பாத்தேன் பத்தாய் கை ஹே அந்த விஷயங்களை தான் இங்கே பேசியிருக்காங்க. इसलिए அதனால் अंग्रेजी शब्दों इंग्लिश வேர்ட்ஸை प्रयोग किया गया है யூஸ் பண்ணிருக்காங்க. இஸ் கஹானி के लिए இந்த ஸ்டோரிக்கு யஹி இதுதான் உத்தம் ஷைலி ஜான் படுத்தி ஹே சரியான ஸ்லாங்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. தேசகால் கதா கதை ஜிஷ் கால் और देश में घटती है எந்த காலத்தில் எந்த தேசத்தில் நடக்குதுன்ட்டு கட்டுத்தின்னா நடக்குதுன்ட்டு उसके बारे में அதை பற்றி லேக்கக் குச் பத்தாத்தா ஹே லேக்கக் சம்திங் சொல்கிறாரு. ஓகே எந்த காலத்தில் நேரத்தில் தேசத்தில் நடக்குதுன்ட்டு லேக்கக் அதை பற்றி சொல்கிறாரு. ஸோ இஸ்ஸே இதனால் கஹானி அசானி சே ஈஸியாக சமஜ்மே ஆத்திஹே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எங்கே நடக்கிறதுன்னு சொல்கிறதால கதையை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. உஷ் தேஷ் और काल के अनुसार அந்த தேசத்தையும் காலத்தையும் பொறுத்து அனுசார்னா பொறுத்து ஷப்தோன் और वस्तुओं को चुनना पड़ता है. ஷப்தோன்னா வார்த்தைகளையும் வஸ்துவோன்னா பொருட்களையும் சுன்னா படுத்தா ஹே செலக்ட் பண்ணியிருக்காரு. யஹ் இது ஆஜ் கே சமாஜிக் கஹானி ஹே இந்த காலத்து அதை சொசைட்டி நாடகம் இந்த காலத்து சொசைட்டிக்கான நாடகம். இஸ்லியே அதனால் தேஷ் கால்கா நிர்வாகம் தேசத்தையும் காலத்தையும் கையாண்ட விதம் அனயாஸ் ஹீ ஹுவாஹே சூப்பராக இருப்பன்றிருக்காங்க. ஸோ உத்தேசம் இது காமனாக எழுதிக்கோங்க. சமாஜிக்கு சொசைட்டிக்கு அச்சே பாட் சிக்கானா நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கறது தான் இஸ் கஹானிக்கா உத்தேஷே இந்த கஹானியுடைய நோக்கம். இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸு. அடுத்து உபசங்கா யஹ் கஹானி இந்த ஸ்டோரி ஹமாரி தில் பர் நம்ம இதயத்தில் அசர் டால்தி ஹே ஈஸியாக பதியுது. இஸ் தரா இதே போலவே யஹ் இது எக் சஃபல் கஹானி ஹே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. அவ்வளோதான் இது காமன் பாயிண்ட்ஸு. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன எழுதுனா பிரஸ்தாவனா நெக்ஸ்ட்டு வந்து ஷீர்ஷக் கதோபகதன் பாஷா ஷைலி தேஷ்கால் உத்தேஷிய உபசங்கார் இந்த 7 பாயிண்ட்டு 7 மார்க்கு காமன். மீதி இருக்கக்கூடிய 13 மார்க்ஸ் தான் நம்ம இப்போ இதுக்கு அடுத்து வீடியோ போட போகிறோன்னா அது